தெலுங்கு படங்களுடைய ஹாட் ப்ராஜெக்ட் அப்படின்னா இப்போ வந்து ராஜமௌலி டைரக்ட் பண்ணிருக்க படம் தான். மகேஷ் பாபு தான் அதில் ஹீரோ நடிக்கிறாரு. 45 நாள் வந்து ஜார்ஜியாவில் ஷூட் பண்ணிருக்காங்க அந்த படத்துக்காக. யார் யார் சார் அந்த ஷூட்டிங்கில் போனாங்க? மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ராலாம் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸு. அதனால் மகேஷ் பாபு தான் பிரதானம் அங்கே. எவ்வளோ பேர் இங்கேருந்து போனாங்க கேட்டபோது ஆச்சரியமாக இருந்தது. மொத்தம் 120 பேர் இங்கேருந்து ஃப்ளை பண்ணியிருக்காங்க ஜார்ஜியாவுக்கு அந்த படத்தின் ஷூட்டிங்காக. இங்கேருந்து போனது 120. அங்கே டெய்லி படப்பிடிப்பில் அந்த லோக்கல் குரு இருக்குல்ல, அது ஒரு 400 பேராம். டெய்லி 500 பேரை வச்சு படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. ஏறக்குறைய 45 நாட்கள். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எனக்கு கிடச்சிது. ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜியாவில் இப்போ வந்து ஒரு 43% வந்து சப்சிடி தராங்க. அது ஒரு பெரிய ரிலீஃப். 25% சப்சிடி, 18% அந்த ஒரு லோக்கல் டாக்ஸ் இதெல்லாம் இருக்குது பொழுது. அதில் இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். இப்போ எப்படி பல வெளிநாடுகளில் வந்து ஒரு சீசனில் மொரிஷியஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்ட்டி திரைப்படம் கூட பார்த்தா ஃபிஜி ஐலேண்டில் வந்து இது மாதிரி சப்சிடி கொடுத்தாருந்தா அங்கே போய் எடுத்தார் நம்ம சிவா. இது மாதிரி இப்போ பல கண்ட்ரியில் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜார்ஜியாவில் வந்து நிறைய ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் நடத்துறதுக்கு எக்கச்சக்கமாக நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ் உள்ள இடம் அது. அந்த இடத்துல ஷூட் பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு சப்சிடி கொடுக்குறது அப்படின்றது நிஜமாகவே நம்ம ப்ரொடியூசருக்கெலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.